வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் தேர்விற்குள்ள வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் கல்வி உளவியல் பாடத்தில் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பாடத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். உருவ அளவில் மாற்றம், விகிதாச்சாரத்தில் மாற்றம், பழைய உடலமைப்பில் மாற்றம் அடைந்து புதிதாய் மிளிர்வதே வளர்தல் என்று குறிப்பிடுபவர் யார்? ஹர்லாக், குரோகுரோ, ரூசோ, ஆண்டர்சன். சரியான விடை ஏ, ஹர்லாக் என்பதாகும். வளரிளம் பருவத்தில் உள்ளவர்களின் நாடித்துடிப்பு. வளரிளம் பருவத்தில் உள்ளவர்களின் நாடித்துடிப்பு 20 to 30 நிமிடம், 30 to 40 நிமிடம், 40 to 60 நிமிடம், 60 to 80 நிமிடம். சரியான விடை 60 to 80 நிமிடம். மாணவர்களுக்கு சமூக பண்புகளை வளர்ப்பதற்கு உதவிய வளர்ச்சி எது? அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, ஏ மற்றும் பி சரி, இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை ஏ மற்றும் பி சரி என்பதாகும். வளர்தல் என்பது அமைப்பியல் உடலியல் மாற்றங்கள் என்று குறிப்பிடுபவர் ஹர்லாக், குரோகுரோ, ஆண்டர்சன், ஜான்லாக். சரியான விடை குரோகுரோ. வளர்ச்சி என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது? செயல்பாடுகளின் முதிர்ச்சியை, செயல்பாட்டின் மாற்றம், குழந்தை வளர்ச்சி, பருவ வளர்ச்சி. சரியான விடை செயல்பாடுகளின் முதிர்ச்சியை. சுற்றுப்புற நிகழ்வுகளின் விளைவாக நடத்தில் ஏற்படும் அபரிமிதமான வளர்தல் மாற்றமே வளர்ச்சி ஆகும் என்று குறிப்பிடுபவர் யார்? ஹர்லாக், ஜான்லாக், குரோகுரோ, ஆண்டர்சன். சரியான விடை ஆண்டர்சன். குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது பிரகடனப்படுத்தியது? 1959, 1969, 1979, 1989. சரியான விடை 1959. செல்ஃபி எடுத்துக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை வளரினம் பருவத்தினர். உயிரின் அளவு, அமைப்பு, செயல்பாடுகளில் ஏற்படும் அபரிதமான மாற்றம் ஆகியவற்றின் விளைவாக மரபியல் ஆற்றலானது வளர்ச்சியடைந்த அமைப்பின் செயல்பாட்டிற்கு மாற்றம் அடைவதே வளர்ச்சி என்று வரையறுக்கிறது. அமெரிக்க கலைக்களஞ்சியம், ருசிய கலைக்களஞ்சியம், பிரிட்டானியா கலைக்களஞ்சியம், தமிழ் கலைக்களஞ்சியம். சரியான விடை பிரிட்டானியா கலைக்களஞ்சியம். எந்த பருவ குழந்தைகள் வருடத்திற்கு 3 to 8 கிலோ முதல் எடை கூடுகிறார்கள்? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை பள்ளி பருவம். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ஹர்லாக், குரோகுரோ, ரூசோ, ஆண்டர்சன். சரியான விடை ரூசோ. ஒன்று ஜீன்களின் ஆற்றல், பாலினம், கரு ஹார்மோன்கள் ஆகிய அனைத்தும் டேஷ் காரணிகள். பிறப்பிற்கு முந்தைய காரணிகள், பிறப்பிற்கு பிந்தைய காரணிகள், சமூக காரணிகள், இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை பிறப்பிற்கு முந்தைய காரணிகள். இல்லை என்ற வார்த்தைக்கு பொருள் புரிந்து கொள்ளும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளிநடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை தளர்நடை பருவத்தினர். சத்துணவு, தொற்று நோய்கள் ஆகிய அனைத்துக்கும் டேஷ் காரணிகள். பிறப்பிற்கு முந்தைய காரணிகள், பிறப்பிற்கு பிந்தைய காரணிகள், சமூக காரணிகள், இவற்றுள் எதுவும் இல்லை. சரியான விடை பிறப்பிற்கு பிந்தைய காரணிகள். வறுமை, இயற்கை வளங்கள், கலாச்சார காரணிகள் ஆகிய அனைத்தும் டேஷ் காரணிகள். பிறப்பிற்கு முந்தைய காரணிகள், பிறப்பிற்கு பிந்தைய காரணிகள், சமூக காரணிகள், இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை சமூக காரணிகள். டேஷ் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியான நடைபெறக்கூடியது. வளர்ச்சி, வளர்தல், புரிதல், இவை அனைத்தும். சரியான விடை வளர்ச்சி. வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது. டேஷ் என்பது தனிமனிதனின் பிறவிசார் குணங்களையும், டேஷ் என்பது அவரது சுய அனுபவங்களையும் குறிப்பிடுகிறது. சூழ்நிலை புரிதல், சூழ்நிலை மரபு, மரபு சூழ்நிலை, மரபு புரிதல். சரியான விடை மரபு சூழ்நிலை. பெற்றோர்களை விட நண்பர்களை நம்பும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளிநடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை பள்ளி பருவம். குழந்தைகள் ஒன்றும் வெற்று எழுது பலகை அல்ல என கூறியவர்
ரூசோ, ஹார்லாக், ஆண்டர்சன், ஜான் லாக். சரியான விடை ஜான் லாக். யாருடைய தத்துவமானது படிநிலை முதிர்ச்சி ஆகிய இரண்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாகும்? ரூசோ, ஹார்லாக், ஆண்டர்சன், குரோ. சரியான விடை ரூசோ. தற்போது அறியப்பட்டுள்ள மரபியல் குறைபாட்டு நோய்களின் எண்ணிக்கை 7000க்கு மேல், 8000க்கு மேல், 9000க்கு மேல், 10,000க்கு மேல். சரியான விடை 7000க்கு மேல். ஜிம் லெவிஸ் மற்றும் ஜிம் ஸ்பிரிங்கர் ஆகிய ஒருகரு இரட்டையர்களிடையே நடத்தப்பட்ட ஆய்வின் பெயர் என்ன? ட்வின் ரிசர்ச், மவுட்ஸ்லேயஸ் ஸ்பைலோர் ட்வின்ஸ், மின்னசோட்டா. சரியான விடை மின்னசோட்டா என்பதாகும். நியோனாட் என்ற வார்த்தை எந்த பருவத்தை குறிக்கிறது? குழந்தைப்பருவம், பச்சிளம் பருவம், பள்ளி பருவம், வளரிளம் பருவம். நியோனாட் என்பது பச்சிளம் பருவம். சுயமாக செயல்படவும் சமூக அங்கீகாரம் பெறவும் வினாக்கள் கேட்டு உண்மை அறிவதிலும் ஆர்வமாய் இருக்கும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை வளரிளம் பருவத்தினர். தளர்நடை பருவத்தினரின் வயது 1 முதல் 3 வரை, 3 முதல் 6 வரை, 6 முதல் 9 வரை, 9 முதல் 12 வரை. சரியான விடை 1 முதல் 3 வயது. 26. வளரிளம் பருவத்தின் வயது 1 முதல் 5, 6 முதல் 12, 13 முதல் 16, 19 முதல் 25. சரியான விடை 13 முதல் 16. வளரிளம் பருவத்தில் உள்ளவர்களின் சுவாசித்தல் நிமிடம் 12 to 16 நிமிடம், 16 to 20 நிமிடம், 20 to 24 நிமிடம், 30 to 34 நிமிடம். சரியான விடை 16 to 20 நிமிடம். இருட்டை கண்டால் பயம் இருக்கும் பருவம் எது? தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், வளரிளம் பருவத்தினர். இவை அனைத்தும். சரியான விடை முன்பருவ பள்ளியினர். குழந்தைகள் எந்த பருவத்தில் பொருட்களின் பெயர்களை சொல்ல தெரிந்து கொள்கின்றனர்? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை முன்பருவ பள்ளியினர். டேஷ் என்பது பருமன் சார்ந்தது. வளர்ச்சி, வளர்தல், புரிதல். இவை அனைத்தும். சரியான விடை வளர்தல். அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை முன்பருவ பள்ளியினர். காரணகாரிய உறவுகளை புரிந்து கொள்ளும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை பள்ளி பருவம். உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றத்தினை குறிப்பிடும் செயல் எது? வளர்ச்சி, வளர்தல், புரிதல். இவை அனைத்தும். சரியான விடை வளர்ச்சி. பள்ளி பருவத்தில் உள்ளவரின் சுவாசித்தல் நிமிடம் 27:3, 21:3, 34:3, 27:3. சரியான விடை 21:3. பால் பற்கள் விழுந்து நிலையான பற்கள் வளரும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், பள்ளி பருவம், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர். சரியான விடை பள்ளி பருவம். குழவி பருவமானது பிறப்பிலிருந்து எத்தனை வருடம் வரை நீடிக்கும்? 1, 2, 3, 4. சரியான விடை ஏ 1. குழந்தை வளர்ச்சி என்னும் நூலை எழுதியவர் யார்? ஹார்லாக், குரோக்ரோ, ரூசோ, ஆண்டர்சன். சரியான விடை ஹார்லாக். எளிமையான கதைகளை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி அடையும் பருவம் எது? வளரிளம் பருவத்தினர், தளர்நடை பருவத்தினர், முன்பருவ பள்ளியினர், பள்ளி பருவம். சரியான விடை தளர்நடை பருவத்தினர். ஆயுட்கால அணுகுமுறை எப்பொழுது முதலில் தோன்றியது? 1940 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. சரியான விடை 1960 to 70. மனித வளர்ச்சிக்கும் அவனது நடத்தைக்கும் காரணமாக விளங்குவதே டேஷ் ஆகும். சூழ்நிலையும் செயல்பாடும், மரபும் செயல்பாடும், மரபும் சூழ்நிலையும். இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை மரபும் சூழ்நிலையும். மனித வளர்ச்சி எத்தனை பருவங்களை கொண்டது? 5, 6, 7, 8. சரியான விடை 7 பருவங்களை கொண்டது.
குழு வாழ்வில் விருப்பம் எத்தனாவது வயதில் தொடங்குகிறது? 5, 6, 7, 8. சரியான விடை 6 வயதில். உளவியல் அறிஞரின் கருத்துப்படி நுண்ணறிவு என்பது 10 வயது வரை இருக்கும், 16 வயது வரை இருக்கும், 14 வயது வரை இருக்கும், 16 வயது வரை இருக்கும். சரியான விடை 16 வயது வரை இருக்கும். நண்பர்களே, இதுவரை கல்வி உளவியலில் ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பின் கீழ் வினாவிடைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.